ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கான்வர்சேஷன் லெசன் 7. அம்மா அவங்களோட பையன்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஹலோ கவின், என்னடா செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஹலோ கவின், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அவங்களோட பையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன். இது நான் பேச்சு வழக்கில் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? இப்போது இப்போ தான் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்கள், தூங்கி எந்திரிச்சேன் அப்படிங்கிறது என்ன டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. அப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தூங்கி எந்திரிச்சேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஐ woke up அப்படின்னு சொல்லணும். அப்போது இப்போ தான் நான் தூங்கி எந்திரிச்சேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஜஸ்ட் நவ் ஐ woke up அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது மணி 10 ஆகுது, ஏன் இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸில் இப்போது மணி 10 ஆகுது அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, Now the time is 10 o'clock. Now the time is 10 o'clock. இப்போ மணி 10 ஆகுது. ஏன் இவ்வளவு நேரமாக தூங்கிட்டு இருந்த? ஏன் இவ்வளவு நேரமாக தூங்கிட்டு இருந்த? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏன், லாஸ்ட்டில் பாருங்கள் தூங்கிட்டு இருந்த. இது என்ன டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் WH கொஸ்டின், சரிங்களா? அப்போது ஏன் தூங்கிட்டு இருந்த அப்படிங்கிறத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் WH கொஸ்டினில் எப்படி கேட்கணும்? Why did you sleep? Why did you sleep அப்படின்னா ஏன் தூங்கிட்டு இருந்த. அடுத்து தமிழில் சென்டரில் பாருங்கள், இவ்வளவு நேரமா, இவ்வளவு நேரமா அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஸோ லாங். இப்போது ஏன் இவ்வளவு நேரமாக தூங்கிட்டு இருந்த அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஒய் டிட் யூ ஸ்லீப் ஸோ லாங் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அவங்க பையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி சண்டே தானம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி சண்டே தானம்மா அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னா, டுடே இஸ் சண்டே மாம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய துணிகளை எப்பொழுது துவைக்கப் போகிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எனது துணிகளை துவைக்கப் போகிறேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, தமிழில் ஃபஸ்ட்டில் பாருங்கள் நான் அப்படின்றது இல்லையா, அதே இது லாஸ்ட்டில் பாருங்கள் போகிறேன் அப்படின்ருக்கு. அப்போது நான் போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமேல் ஒரு செயலை செய்ய போகிறேன் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஃப்யூச்சரில் ஒரு செயலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. என்ன ஃப்ரேஸ் அப்படின்னா ஐ எம் கோயிங். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ எம் கோயிங், நான் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அது கிடையாது. இது ஃப்யூச்சரில் ஒரு வேலையை செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ரேஸ், சரிங்களா? ஐ எம் கோயிங் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு வேலையை நான் செய்ய போகிறேன். ஓகே, என்ன வேலை செய்ய போகிறீங்க? தமிழில் சென்டரில் பாருங்கள், எனது துணிகளை துவைக்க. இப்போ எனது துணிகளை துவைக்க அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டு வாஷ் மை க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போது நான் எனது துணிகளை துவைக்க போகிறேன் அப்படிங்கிறத ஐ எம் கோயிங் டு வாஷ் மை க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நீ உன்னுடைய துணிகளை துவைக்க போகிறாய் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. தமிழில் ஃபஸ்ட்டில் பாருங்கள் நீ, லாஸ்ட்டில் பாருங்கள் போகிறாய். நீ போகிறாய், நீ ஒரு வேலையை ஃப்யூச்சரில் செய்ய போகிறாய் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? யூ ஆர் கோயிங், யூ ஆர் கோயிங். அடுத்த சென்டரில் தமிழில் பாருங்கள் என்ன வேலை செய்ய போகிறாய்? உன்னுடைய துணிகளை துவைக்க. உன்னுடைய துணிகளை துவைக்க அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டு வாஷ் யுவர் க்ளோத்ஸ். இப்போது நீ உன்னுடைய துணிகளை துவைக்க போகிறாய் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? யூ ஆர் கோயிங் டு வாஷ் யுவர் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதே மாதிரி நீ உன்னுடைய துணிகளை துவைக்க போகிறாயா அப்படின்னு எஸ் ஆர் நோ டைப் கொஷனில் கேள்வி வைக்கணும். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, தமிழில் ஃபஸ்ட்டு பாருங்கள் நீ, லாஸ்ட்டில் பாருங்கள் போகிறாயா. நீ போகிறாயா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்யூச்சரில் ஒரு வேலையை செய்ய போகிறாயா அப்படின்னு கேட்க போகிறீங்க. அப்போது அதை எப்படி சொல்லணும்? ஆர் யூ கோயிங். ஆர் யூ கோயிங் அப்படின்னா நீ ஃப்யூச்சரில் ஒரு வேலையை செய்ய போகிறாயா அப்படின்னு கேட்குறது. என்ன இப்போ ஃப்யூச்சரில் ஒரு வேலையை செய்ய போகிறாயா அப்படின்னு கேட்க போகிறீங்க? சென்ட்ரலில் தமிழில் பாருங்கள், உன்னுடைய துணிகளை துவைக்க. அப்போது டு வாஷ் யுவர் க்ளோத்ஸ். அப்போது நீ உன்னுடைய துணிகளை துவைக்க போகிறாயா அப்படிங்கிறத எஸ்ஆர் ஒன் டைப் கொஷனில் எப்படி கேட்கணும்? ஆர் யூ கோயிங் டு வாஷ் யுவர் க்ளோத்ஸ் அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி உன்னுடைய துணிகளை நீ எப்போது துவைக்க போகிறாய் அப்படின்னு WH கொஸ்டினில் கேட்கணும் கேள்வி. இது இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? சென்டரில் பாருங்கள் எப்போது அப்படின்னு இருக்குது, சரிங்களா? அப்போ எப்போது அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? வென். அப்போது வென் ஆர் யூ கோயிங், நீ எப்போது போகிறாய், சரிங்களா? என்ன வேலையை செய்ய போகிறாய்? டு வாஷ் யுவர் க்ளோத்ஸ். உன்னுடைய துணிகளை நீ எப்போது துவைக்க போகிறாய் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? வென் ஆர் யூ கோயிங் டு வாஷ் யுவர் க்ளோத்ஸ் அப்படின்னு கேட்கணும். ஓகே, அப்போது பையனோட அம்மா என்ன கேட்குறாங்க? உன்னுடைய துணிகளை எப்போது துவைக்க போகிறாய் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? வென் ஆர் யூ கோயிங் டு வாஷ் யுவர் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அவங்க பையன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேற்று ஈவினிங் காலேஜில் இருந்து சீக்கிரமாகவே வந்துட்டேன், வந்ததும் எல்லாத்தையும் துவைத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஃபஸ்ட்டு நேற்று சாயந்தரம் காலேஜிலேருந்து சீக்கிரமாகவே வந்துட்டேன். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டு பாருங்கள், நேற்று சாயந்தரம் அப்படிங்கிறது எஸ்டர்டே ஈவினிங். அடுத்து பாருங்கள், தமிழில் கீழே லாஸ்ட்டில் பாருங்கள்,
சீக்கிரமாகவே வந்துட்டேன். சீக்கிரமாகவே வந்துட்டேன். இது என்ன டென்ஸு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இது எப்படி சொல்லணும்? ஐ கேம் வெரி சூன். ஐ கேம் வெரி சூன் அப்படின்னா நான் சீக்கிரமாகவே வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். எங்கேருந்து சீக்கிரமாக வந்தீங்க? தமிழில் ஃபஸ்ட்டில் பாருங்கள், காலேஜில் இருந்து. இப்போ காலேஜில் இருந்து அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஃப்ரம் த காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, வந்ததும் எல்லாத்தையும் துவைத்து விட்டேன். இதில் வந்ததும் அப்படிங்கிறது கன்ஜங்ஷன், அதை விட்டுருங்க. லாஸ்ட்டில் பாருங்கள், எல்லாத்தையும் துவைத்து விட்டேன். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? இது என்ன டென்ஸு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எல்லாத்தையும் துவைத்து விட்டேன் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ வாஷ்டு எவ்ரி திங் அப்படின்னு சொல்லணும். எல்லாத்தையும் துவைத்து விட்டேன் அப்படிங்கிறத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஐ வாஷ்டு எவ்ரி திங் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போது ஃபுல்லாக பார்க்கலாம். நேற்று ஈவினிங் காலேஜில் இருந்து சீக்கிரமாகவே வந்துட்டேன். வந்ததும் எல்லாத்தையும் துவைத்து விட்டேன். சரிங்களா? இது ஃபுல்லாக எப்படி சொல்கிறது? எஸ்டர்டே ஈவினிங் ஐ கேம் ஃப்ரம் மை காலேஜ் வெரி சூன். அடுத்து கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். என்ன கன்ஜங்ஷன்? அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து என்னது? எல்லாத்தையும் துவைத்து விட்டேன். எல்லாத்தையும் துவைத்து விட்டேன் அப்படிங்கிறதுல அந்த சப்ஜெக்டை திரும்ப யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அப்போது வாஷ்டு எவ்ரி திங் அப்படின்னு சொன்னால் போதும். அப்போது எஸ்டர்டே ஈவினிங் ஐ கேம் ஃப்ரம் மை காலேஜ் வெரி சூன் அண்ட் வாஷ்டு எவ்ரி திங் அப்படின்னு பையன் அவன் அம்மா கிட்ட சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ சாப்பிட்டியா அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எப்படி கேட்கணும்? டிட் யூ ஈட். நீ சாப்பிட்டியா அப்படிங்கிறத டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்கணும். அதுக்கு பையன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லைம்மா நான் குளிக்கணும், அதன் பிறகு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைம்மா நான் குளிக்கணும், அதன் பிறகு தான் சாப்பிடணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸ் இருக்குது. சரிங்களா? இல்லைம்மா அப்படிங்கிறது நோ மாம் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? அது போக 2 சென்டென்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து நான் குளிக்கணும். இன்னொரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா நான் சாப்பிடணும். இதில் ஃபஸ்ட்டு நான் குளிக்கணும் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் டு டேக் எ பாத் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் டு டேக் எ பாத் அப்படின்னா நான் குளிக்கணும் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் பாருங்கள், நான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் டு ஈட். நான் சாப்பிடணும் அப்படிங்கிறத ஐ ஹாவ் டு ஈட். இப்போது இந்த 2 சென்டென்ஸையும் மெர்ஜ் பண்ண போகிறோம். சரிங்களா? எப்படி? நான் குளிக்கணும், அதன் பிறகு தான் சாப்பிடணும். சரிங்களா? ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி சொல்ல போகிறோம். எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டு வந்து ஐ ஹாவ் டு டேக் எ பாத். நான் குளிக்கணும். அதுக்கப்புறம் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். கன்ஜங்ஷன் என்ன அங்கே? அதன் பிறகு தான். அதன் பிறகு தான் அங்கே வந்து கன்ஜங்ஷன். இப்போ அதன் பிறகு தான் அப்படிங்கிற இங்கிலீஷ் என்ன? அண்ட் தென். அதன் பிறகு தான் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? அண்ட் தென் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்து என்ன சொல்லணும்? நான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுல ஐ ஹேவ் டு ஈட் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போது அந்த சென்டென்ஸில் ஃபுல்லாக சொல்லணும்னா ஃபுல்லாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அந்த மெயின் வேர்பை மட்டும் சொன்னால் போதும். அப்போது ஈட் அப்படிங்கிறத மட்டும் சொன்னால் போதும். அப்போது நான் குளிக்கணும், அதன் பிறகு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஐ ஹேவ் டு டேக் எ பாத் அண்ட் தென் ஈட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்களுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னிடம் செலவுக்கு பணம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னிடம் செலவுக்கு பணம் இருக்கா? தமிழில் ஃபஸ்ட்டில் பாருங்கள் உன்னிடம், லாஸ்ட்டில் பாருங்கள் இருக்கா. அதாவது உன்னிடம் இருக்கா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேள்வி கேட்கணும்? டு யூ ஹேவ் அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? உன்னிடம் கார் இருக்கா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? டு யூ ஹேவ் எ கார் அப்படின்னு கேட்கணும். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க? உன்னிடம் செலவுக்கு பணம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சென்டரில் பாருங்கள் செலவுக்கு பணம் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஸ்பெண்டிங் மணி அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெரண்டு. சரிங்களா? அதாவது செலவழிப்பதற்கு பணம் இருக்கா அந்த மீனிங்கில் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது செலவுக்கு பணம் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஸ்பெண்டிங் மணி அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போது உன்னிடம் செலவுக்கு பணம் இருக்கா அப்படிங்கிறத டு யூ ஹேவ் ஸ்பெண்டிங் மணி அப்படின்னு கேட்கணும். அதுக்கு உங்களுடைய பையன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நோ மாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் அவருடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கௌண்டில் பணம் அனுப்புவா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கௌண்டில் பணம் அனுப்புவா. ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்டில் பணம் அனுப்பு அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சென்ட் மணி டு த அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லணும். சென்ட் மணி டு த அக்கௌண்ட் அப்படின்னா அக்கௌண்டில் பணம் அனுப்பு அப்படின்னு அர்த்தம். தமிழில் லாஸ்ட்டில் பாருங்கள், அக்கௌண்டில் பணம் அனுப்பவா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு சஜஷன் கேட்குறாங்க. சஜஷனில் கேள்வியாக கேட்குறாங்க. அப்போது இங்கிலீஷில் வந்து ஒரு சஜஷனை வந்து கேள்வியாக கேட்கும் பொழுது என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஷேலை அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போது அக்கௌண்டில் பணம் அனுப்புவா அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷனாக கேள்வி கேட்குறாங்க. அது இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? ஷேல் ஐ சென்ட் மணி டு த அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கணும். அதுக்கு அவங்களுடைய பையன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேண்டாமா, என் ஃப்ரெண்ட் ஊருக்கு வந்திருக்கான், அவனிடம் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதாவது பையனுடைய அம்மா வந்து அக்கௌண்ட்டில் பணம் அனுப்புவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்கிறான்? அக்கௌண்ட்டில் அனுப்ப வேண்டாமா, என் ஃப்ரெண்டு ஊருக்கு வந்திருக்கான், அவனிடம் பணத்தை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? ஓகே, இது ஃபஸ்ட்டில் வந்து சென்டரில் பாருங்கள், தமிழில் சென்டரில் பாருங்கள், என் ஃப்ரெண்ட் ஊருக்கு வந்திருக்கான்.
இது என்ன டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. சரிங்களா? என் ஃப்ரெண்டு ஊருக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறதுல என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் சொல்லலாம். அதாவது மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கம் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட் வந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட் எங்கே வந்திருக்கான்? ஊருக்கு. இப்போ ஊருக்கு அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டு டவுன் அப்படின்னு சொல்லணும். அப்போது மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கம் டு டவுன் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஊருக்கு வந்திருக்கான் அப்படின்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஓகே, அடுத்து அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கிட்ட தமிழில் லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள், அவனிடம் கொடுத்து விடுங்கள். சரிங்களா? இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது அவனுக்கு கொடு அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கிவ் ஹிம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஏதாவது ஒரு பொருளை அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கிவ் ஹிம் அப்படின்னு சொல்லணும். அதே இது அவனிடம் கொடுத்து விடு. சரிங்களா? அதாவது அவனிடம் கொடுத்து விடுனா என்ன அர்த்தம்? அந்த பொருள் அவனுக்கு இல்லை, வேற யாருக்கோ கொடுக்கறதுக்காக அவனிடம் கொடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா கிவ் டு ஹிம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இந்த டூ அப்படிங்கிற வேர்டு வந்து மீனிங்கவே மாற்றிடும். புரிஞ்சுதுங்களா? கிவ் ஹிம் அப்படின்னா ஒரு பொருள் அவனுக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். அதே இது கிவ் டு ஹிம்னா என்ன அர்த்தம்? அந்த பொருள் அவன்கிட்ட கொடு, ஆனால் அந்த பொருள் அவனுக்கு இல்லை. சரிங்களா? வேறு ஒருவிடம் கொடுப்பதற்காக அவரிடம் கொடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ தமிழில் லாஸ்ட்டில் பாருங்கள், அவனிடம் கொடுத்து விடுங்கள் அப்படின்ட்டு. சரிங்களா? அதாவது அவனுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க அம்மா கிட்ட, என் ஃப்ரெண்டு வருவான், அவன்கிட்ட பணம் கொடுங்க, அவன் வந்து என்கிட்ட கொடுத்துருவான் அப்படின்னு அர்த்தத்தில் சொல்கிறான். அப்போது இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கிவ் டு ஹிம் அப்படின்னு சொல்லணும். அப்போது என் ஃப்ரெண்டு ஊருக்கு வந்திருக்கான், அவனிடம் கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கம் டு டவுன் அண்ட் கிவ் டு ஹிம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்து பையனுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனிடம் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடவா அப்படின்னு கேட்குறாங்க. அவனிடம் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடவா. இந்த சென்டென்ஸில் லாஸ்ட்டில் பாருங்கள், கொடுத்து விடவா அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷனாக கேள்வி கேட்குறாங்க. அப்போது ஒரு சஜஷனாக கேள்வி கேட்கும் பொழுது என்ன வேர்டை யூஸ் பண்ணி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி உள்ள சென்டென்ஸில் நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி அவனிடம் கொடு அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் இதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த சென்டென்ஸுக்கு வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் யாருக்காவது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.